நேர்களே, முக்கிய செய்தி. தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பானது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரிசு தொகுப்பானது அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. பொங்கல் பரிசு தொகுப்பில் 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ அரிசி மற்றும் ஒரு முழு கரும்பு, சேலை, வேஷ்டி ஆகியவை வழங்கப்படும் என்றும் தமிழக அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் வழங்கக்கூடிய தமிழக அரசின் பொங்கல் பரிசானது அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் வழங்கப்படும் என்றும் அனைத்து அரிசி ரேஷன் கார்டுகளுக்கும் இந்த பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் என தற்போது தமிழக அரசானது அறிவித்திருக்கிறது. அனைத்து அரிசி ரேஷன் கார்டுகளுக்கு இந்த தொகுப்பானது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2,20,94,585 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் இதில் பயன்பெறுவார்கள் என்று தமிழக அரசு தற்போது இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. 1000 ரூபாய் ரொக்க தொகை குறித்து எந்த தகவலும் தமிழக அரசின் தரப்பிலிருந்து இதுவரை அறிவிப்பானது வெளியாகவில்லை என்றும் விரைவில் தனியாக வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆண்டுதோறும் வழங்கக்கூடிய தமிழக அரசு தரப்பில் இருந்து வழங்கக்கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பானது தற்போது இந்த ஆண்டு வழங்குவதற்கான அனைத்து பணிகளும் முடுக்கிவிடப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொங்கல் பரிசு தொகுப்பில் 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ அரிசி, ஒரு முழு கரும்பு, சேலை, வேஷ்டி ஆகியவை வழங்கப்படும் என்றும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரிசு தொகுப்பானது அனைத்து அரிசி ரேஷன் கார்டுகளுக்கு வழங்கப்படும் என்று தற்போது தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து அரிசி ரேஷன் கார்டுகளுக்கு இந்த பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் என்று தமிழக அரசு தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2,20,94,585 அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினரும் இதன் மூலமாக பயன்பெறுவார்கள் என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. மேலும் 1000 ரூபாய் ரொக்க தொகை குறித்த எந்த தகவலும் தமிழக அரசு தரப்பில் இருந்து இதுவரை வெளியாகவில்லை. விரைவில் தனியாக வெளியாகும் என்று தற்போது எதிர்பார்க்கப்படுகிறது. 1000 ரூபாய் ரொக்க தொகை குறித்து எந்த தகவலும் தமிழக அரசின் தரப்பில் இருந்து தற்போது வரை வெளியாகவில்லை. விரைவில் இது தொடர்பாக தகவலானது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசின் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கக்கூடிய பொங்கல் தொகுப்பு பரிசானது இந்த ஆண்டும் வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டும் வழங்குவதற்கான அனைத்து பணிகளும் முடுக்கிவிடப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. இது குறித்த அண்மை தகவலை தற்போது பார்த்தோம்.